ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் தேவி பாகவத ஸ்தோத்திரங்கள் கிளாஸ் கண்டினியூ பண்றோம். இதுவரைக்கும் நம்ம ராதே கிருஷ்ணா கேக்கல. So happy to see you on Friday. ராம் 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 ராம். ரொம்ப சந்தோஷம் ராதே கிருஷ்ணா. கொஞ்சம் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால வச்சுக்க முடியல கிளாஸஸ். இப்போ திரும்பவும் நம்ம கண்டினியூ பண்றோம். இப்போ ஒரு தடவை ரிவிஷன் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து மங்கள சண்டிகா ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் வரைக்கும். அடியன் ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அடுத்து ஸ்ரீவித்யா மாமி ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க. பிரியாஜி நீங்க சொல்றீங்களா? பாலா அண்ணா நீங்க யாராவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க. சொல்றீங்களா? ஓகே ஓகே, நீங்க லிசனிங். பிரியாஜி நீங்க சொல்றீங்களா? ராம் ராம். ராம் ராம். ஓகே ரைட். அப்போ நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. முதல்ல தேவி பாகவதத்தோட தியான ஸ்லோகம், அது அடியன் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து ஸ்ரீவித்யா மாமி, அடுத்து பிரியாஜி. அப்படியே ஒரு ஸ்லோகம் மாறி மாறி சொல்லிட்டே வருவோம். सृष्टौ या सर्गरूपा जगदवन विधौ पालनीया च रौद्री संहारे चापि यस्या जगदिदमखिलम् क्रीडनं या पराख्याम् पश्यन्ती मध्यमाथो तदनु भगवती वैखरी वर्णरूपा सास्मद्वाचम् प्रसन्ना विधि हरिगिरिशाराधितालङ्करोतु. ஸ்ரீவித்யா மாமி சொல்லுங்க, அன்மியூட் பண்ணின்னு சொல்லுங்க. மங்களச்சண்டி ஸ்லோகம் தானே இது? சர்வ சைதன்ய ரூபம். இங்க பிரசன்ட் பண்ணிருக்கேன் ஸ்கிரீன், பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முதல் ஸ்லோகம் தேவி பாகவதத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நானே சொல்லட்டுமா? அடுத்தது நீங்க பிள்ளையார் ஸ்லோகத்துல இருந்து சொல்லுங்க. சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்திம் ஞானஃ பிரச்சோதயாத். அந்த ஸ்லோகம் கிடைச்சுட்டா நீங்க ஒரு தடவை சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. கணேச ஸ்தோத்திரத்துல வந்து மூணு ஸ்லோகமா சொல்லிட்டு வருவோம். 3 ஸ்லோகம்ஸ். ஸ்ரீகாந்தோ கேக்குறதாப்பா? கேக்குறது. श्रीकान्तोमातुलोऽयस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देव सत्तं वन्दे कुञ्जराननम् कल्याणम् तददम् कडाक्ष लवतो भक्त्या हत्वारिपुन् कल्याणाचलकार्मुकस्य तनुजम् कारुण्यपाथो नितिम् कल्याणाकृतिम् अव्ययम् गिरिसुता प्रेमास्पदं भावनम् कल्याणाय भजेनुजम् गणपतेः श्रीदेवसेनापतिम् प्रालेयाचलकन्यका कुचतटी कालेय गङ्गा स्फुरन् नीलेन्दीवर सोदरत्युदिकलम् पालेन्दु सूडामणिम् स्कन्देन विरधाननेन कणराट् बृन्देन नन्द्यादिना वन्दे नन्दितम् नीसमादिन् गुरुम् मन्देदर श्रेयसे. இந்த இடத்துல வந்தே நந்திதம் ஈஷம் ஈஷம் ஆதிம குரும் அப்படி பிரிச்சுக்கோங்க. ஆதிம குரு, ஆதிம குருன்னா ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னு அர்த்தம். ஈஷம் ஆதிம குரு
மந்தேஹே தச்ரேயசே. அப்படி வந்தே நந்திதம் ஈசம் ஆதிம் குரும் மந்தேதர குரு. ஆதிமனா ஃபர்ஸ்ட், ஆதிம குரு மந்தேதர ஸ்ரேயசே. ஓகேப்பா. ராதே கிருஷ்ணா. இப்ப அடுத்தது பிரியாஜி சொல்லுங்க. அடுத்த இருக்கிற ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகம் சொல்லுங்க. லீவ் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். அடியேன் சொல்றேன். உத்காட்ய யோக கலயா ஹிருதயாப்ஜ கோஷம் धन्यैश्चिरादपि यथा रुचि गृह्यमानः यः प्रस्फुरति अविरतं परिपूर्णरूपः श्रेयः समे दिशतु शाश्वतिकं मुकुन्दः. இன்னொரு தடவை சொல்றேன். உத்காட்ய யோக கலயா ஹிருதயாப்ஜ கோஷம் धन्यैश्चिरादपि यथा रुचि गृह्यमानः यः प्रस्फुरद्यविरतं परिपूर्णरूपः श्रेयः समे दिशतु शाश्वतिकं मुकुन्दः. அடுத்து தேவி ஸ்தோத்திரம். या विद्येत्यभिधीयते श्रुतिपथे शक्तिः सदाद्यापरा सर्वज्ञा भवबन्धचित्ति निपुणा सर्वाशये संस्थिता दुर्ज्ञेया सुदुरात्मभिश्च मुनिभिः ध्यानास्पदं प्रापिता प्रत्यक्षा भवति सा भगवती सिद्धिप्रदा स्यात् सदा. भुवनहितैषिणि भाग्यविवर्धिनि भूतविदायिनि भूतहिते भवभयमोचिनि भक्तजनावनि भद्रसुवासिनि भाग्यनिधे भवसुखदायिनि भास्करवासिनि पंकजमालिनि भोगनिधे जय जय हे भुवनेश्वरि मामव भीतिमपाकुरु भव्यमते. அடுத்தது ஸ்ரீவித்யா மாமி துர்கா சப்த ஸ்லோகி ஒரு 4 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லுங்க. ज्ञानिनामपि ते श्वेतांसि देवी भगवती सा फलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसति स्वस्तैः स्मृतां दारिद्र्य दुःखभयहारिमुखात्मगम्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता सदार्थचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नमोस्तुते शरणागतदीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्तिकरे देवी नारायणि नमोस्तुते. उत्तमम्. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवी नारायणि नमोस्तुते. रोगानशेषानपहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति सर्वाबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेतत्त्वया कार्यम् अस्मद्वैरि विनाशनम्. அடுத்தது மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம். देवीं षोडशवर्षीयां शश्वत्सुस्थिर यौवनां बिम्बोष्ठीं सुदतीं शुद्धां शरत्पद्मनिभाननां श्वेतचम्पकवर्णाभां सुनीलोत्पललोचनां जगद्धात्रीं च दात्रीं च सर्वेभ्यः सर्वसम्पदां
संसार सागरे घोरे ज्योतिरूपां सदा भजे देव्याश्च ध्यानमित्येव स्तवनं श्रूयतां मुने. ராதே கிருஷ்ணா. நீங்க இப்போ மகாதேவ உவாச்சால இருந்து 4 ஸ்லோகங்கள். மகாதேவோ ரக்ஷ ரக்ஷ ஜன்மஹ தேவி மங்கள சந்திரே ஹாரிகே விபதம் ராசே ஹர்ஷ மங்கள காரிகே. அந்த இடத்துல ஹாரிகே விபதாம் ராஷேஹே அப்படி பிரிச்சுக்கோங்க. ராஷேஹே. ஓகே. ராஷேஹே அந்த விசர்க்கம் வந்து இர்ரா இருக்கு இல்லையா, அந்த இர்ர வந்து விசர்க்கத்தை விசர்க்கமா போட்டுண்டு அத வந்து ஹே ஹேவா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹாரிகே விபதாம் ராஷேஹே ஹர்ஷ மங்கள காரிகே ஹர்ஷ மங்கள தட்சேஷ ஹர்ஷ மங்கள தாயிகே சுபே மங்கள சுபே மங்கள கண்டிகே மங்களே மங்களாதேஷ சர்வ மங்கள மங்களே பதாம் மங்கள தேவி சர்வேஷாம் மங்களாலயே மங்களாதிஷ்டத்ருதேவி மங்களாலாம் ச மங்களே சம்சார மங்களாதாரே மோட்ச மங்களதாயினி. 7வது ஸ்லோகம் சொல்லிட்டேடா. பூஜ்ய மங்களவாரேச்ச. ஓ சாரி விட்டுட்டேன். சாரிப்பா. பூஜ்யே மங்களவாரேச்ச மங்களாபிஷ்ட தேவதே பூஜ்யே மங்கள ரூபஸ்ய மனுவம் சத்ய சந்ததம். உத்தமம். மங்களாதிஷ்டாத்ருதேவி மங்களானாஞ்ச மங்களே சம்சார மங்களாதாரே மோக்ஷ மங்களதாயினி அப்படிங்கிற ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து 9வது ஸ்லோகத்துல இருந்து இன்னைக்கு பார்ப்போம். அனுராதாஜி, லலிதாஜி யாராவது வாங்கி சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. ராதேகிருஷ்ணன். இப்போ 9வது ஸ்லோகம் நீங்க வாங்கி சொல்லுவோம். சாரே ச மங்களாதாரே சாரே ச மங்களாதாரே சாரே ச மங்களாதாரே பாரே ச சர்வகர்மணாம் பாரே ச சர்வகர்மணாம் பாரே ச சர்வகர்மணாம் பிரதிமங்களவாரே ச प्रतिमंगलवारे च प्रतिमंगलवारे च கேக்குறதா? கேக்குறது. பூஜ்யே மங்க சுகப்ரதே பூஜ்யே மங்க சுகப்ரதே பூஜ்யே மங்க சுகப்ரதே சாரே ச மங்களாதாரே பாரே ச சர்வகர்மணாம் பிரதிமங்களவாரே ச பூஜ்யே மங்க சுகப்ரதே. நானே ரிப்பீட் பண்ணவா ஜி? நீங்களே சொல்லுங்க. ஃபுல் ஸ்லோகம் சொல்லுங்க. சாரே ச மங்களாதாரே பாரே ச சர்வகர்மணாம் प्रतिमंगलवारे च पूज्ये मंग सुखप्रदे सारे च मंगलाधारे पारे च सर्वकर्मणां प्रतिमंगलवारे च पूज्ये मंग सुखप्रदे. அவ்வளவுதான். மங்க சுகப்பிரதேங்கிறது என்ன அர்த்தம்னா நிறைய அதிகமான அப்படிங்கிற அர்த்தம் மங்கங்கிற வார்த்தைக்கு. அது நான் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை கிளாரிஃபை பண்றேன். மங்களாதாரே சாரேச்ச, அதாவது மங்களத்துக்கெல்லாம் ஆதாரம்னா அதுக்கெல்லாம் பேஸ் காரணமா இருக்கிறவள் அம்பாள் தான். அதான் சொல்றா
மங்களாதாரே சாரே அப்படின்னா சகலத்திலையும் சாரம் அம்பாள் தான் லோகத்துல இல்லையா? மற்ற விஷயங்கள்லாம் அசாரம், மற்ற சாம்சாரிகமான மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் அசாரம். சாரம்ங்கிறது பகவான் தானே, அம்பாளை தானே இங்க நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். சோ அம்பாள் தான் சாரமானவள் எல்லாத்துலயும். சாரேச்ச மங்கள ஆதாரே, மங்களத்துக்கு ஆதாரமா இருக்கா. பாரேச்ச சர்வ கர்மணாம், எல்லா கர்மாக்கள்லையும் எப்படி இருக்கா? அதுக்கெல்லாம் மேலா இருக்கா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்காள். பாரேச்ச சர்வ கர்மணாம், எல்லா கர்மாக்களுக்கும் மேலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, கர்மா எல்லாம் பண்ணி யார அடைய போறோம்னா பகவான தானே. அப்போ பாரேச்ச சர்வ கர்மணம் பிரதி மங்களவாரேச்ச பூஜ்யே, ஒவ்வொரு மங்களவாரத்திலும், மங்களவாரம்னா செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் பூஜிக்கப்படுபவள், பூஜிக்க தகுந்தவள். பிரதி மங்களவாரேச்ச பூஜ்யே மங்க சுகப்பிரதே, மங்க சுகப்பிரதேனா நிறைய சுகத்தை கொடுப்பவள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். அடுத்த ஸ்லோகம் லலிதாஜி வாங்கி சொல்றோம். அடுத்த 10வது ஸ்லோகம் இது. स्तोत्रेणानेन शम्भुश्च स्तोत्रेणादेन शम्भुश्च स्तोत्रेणानेन स्तोत्रेणानेन शम्भुश्च स्तोत्रेणानेन शम्भुश्च शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकाम् स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकाम्. அந்த சம்புஷ்ட ஷா வந்து சங்கராக்கு வர மாதிரி ஷா சொல்லணும். நீங்க சம்புஷ்ட உத்தமம். ஒரு தடவை சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா சொல்றேன். स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकाम्. उत्तमम्. प्रतिमङ्गलवारे च पूजां दत्त्वा गतः शिवः प्रतिमङ्गलवारे च पूजां तत्त्वा कदः शिवः दत्त्वा ரெண்டுமே தத்வா கத சிவஹ. தத்வானா பூஜாம், தத்வானா பூஜை செய்து அப்படின்னு, கதஹ அப்படின்னா ஆனார் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். பொதுவா போனார்னு அர்த்தம், இந்த இடத்துல ஆனார்னு அர்த்தம். கதஹ சிவஹா அப்படின்னு, அப்படி சிவனாக ஆனார், சிவன் சிவனாக ஆனார் அப்படின்னு சொல்றான். பூஜாம் தத்வா கத சிவஹா சொல்லுங்க. பூஜாம் தத்வா கத சிவஹ கத சிவஹ பூஜாம் தத்வா கத சிவஹ स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकाम् प्रतिमङ्गलवारे च पूजां दत्त्वा गतः शिवः. பிரதமே இதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். இந்த ஸ்தோத்திரத்தால், அனேன ஸ்தோத்ரேன, இந்த ஸ்தோத்திரத்தினால், சம்புகுன்னா சிவபெருமானும் ஸ்துத்வா அம்பாள் மங்கள சண்டிகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணினார். எப்ப ஸ்தோத்திரம் பண்ணினார் சிவபெருமான்? பிரதிமங்கள வாரேச்ச, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சம்புவாகிய சிவபெருமான் இந்த ஸ்தோத்திரத்தினால் மங்கள சண்டிகாவை ஸ்தோத்திரம் பண்ணி பூஜாம் தத்வா அந்த தேவிக்கு பூஜை செய்து கத சிவஹா சம்புவானவர் மங்களகரமானவராக ஆயிட்டாரா. யாரே? சிவபெருமான். அவர் ரொம்ப ஏற்கனவே மங்களமானவர் தான் சிவபெருமான். இந்த மங்கள சண்டிகையை பூஜை பண்ணதுனால அவர் என்ன ஆனாரா? இன்னும் ரொம்ப மங்களகரமாக ஆய்விட்டார். சிவஹ அப்படிங்கிற வார்த்தைக்கே மங்களம்னு தான் அர்த்தம். மங்கள ஸ்வரூபியானவர் சிவபெருமான். ஆஸ்பீஷியஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மங்களத்துக்கு தெய்வமாக அவர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் சுபாக்கா சொல்றீங்களா? சொல்றேன். ராதே கிருஷ்ணா. பிரதமே பூஜிதா தேவி
प्रथमे पूजिता देवी प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला शिवेन सर्वमङ्गला शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च द्वितीये पूजिता सा च அந்த இடத்துல பூஜிதா द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च मङ्गलेन गृहेण च मङ्गलेन गृहेण च प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च मङ्गलेन गृहेण च இந்த இடத்துல பூஜிதா அப்புறம் கிரகேண கிரகம் கிரகம்னாக்கா இது பிளானட் இல்லையா அப்போ பிரதமே பூஜிதா தேவி சிவேன சர்வமங்களா முதலில் அந்த சர்வமங்களா தேவி பிரதமேனா முதல்ல அந்த சர்வமங்களா தேவி அதாவது இந்த மங்களச்சண்டி சிவேன பூஜிதா சிவனால் பூஜிக்கப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம் த்விதீயே பூஜிதா சாச்ச மங்களேன கிரகணச்ச போன கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தோம் முதல்ல சிவபெருமான் இந்த தேவிய பூஜை பண்ணினார் எப்ப பூஜை பண்ணினார்னா திரிபுர தகனம் பண்ற சமயத்துல இந்த மங்கள சண்டிகா தேவிய ஸ்தோத்திரம் பண்ணினார் அவர் சொன்ன ஸ்தோத்திரம் தான் இது மகாதேவ உபாச்சன்னு நம்ம பார்த்தோம் ஸ்தோத்திரம் முடிஞ்சு போயிட்டு இதோட ஸ்தோத்திரம் முடிஞ்சது மங்கள சண்டிகா ஸ்லோகம்ங்கிறது 9th ஸ்லோகத்தோட பூர்த்தி ஆயிடுச்சு அடுத்து 10th ஸ்லோகத்துல இருந்து இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்தோத்திரத்தை பத்தின விஷயங்களை பின்னாடி சொல்றார் மகாவிஷ்ணு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த ஸ்தோத்திரம் மகாவிஷ்ணு நாரதருக்கு உபதேசம் பண்றார் அந்த கான்டெக்ட்ல சிவபெருமான் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றார் எப்ப சொல்றார் திரிபுர தகன காலத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்றார் அந்த தேவிய அதை சொல்லிதான் அவர் திரிபுராசுரர்களை சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு சொல்றார் அது இல்லாம இவர் பிரதிமங்கள வாரேச்ச ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஸ்தோத்திரத்தை சிவபெருமான் சொல்லி உயர்ந்த சிவ பதவியை அடைந்தார் அப்படின்னா சிவமங்களமாக ஸ்வரூபமாக மங்கள ஸ்வரூபியாக ஆனார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஒவ்வொரு மங்கள வாரத்திலும் சிவபெருமான் பூஜை பண்ணிட்டு இருந்தார் முதல்ல இந்த சோமவார பூஜை சுக்கிரவார பூஜை எல்லாம் சொல்றோமே அது மாதிரி இது மங்களவார பூஜை முதல்ல சிவபெருமான் தான் இந்த அம்பாளை பூஜை பண்ணினார் அடுத்தது இரண்டாவதாக மங்கள கிரகம் செவ்வாய் கிரகம் குஜன் இருக்கார் இல்லையா அங்காரகன் அவர் இந்த அம்பாளை பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்றார் அடுத்தது 12வது ஸ்லோகம் ஸ்ரீவித்யா மணி வாங்கி சொல்வோம் திருத்தீயே பூஜிதா பத்ரா तृतीये पूजिता पत्रा तृतीये पूजिता पत्रा मङ्गलेन नृपेण च मङ्गलेन नृपेण च मङ्गलेन नृपेण च चतुर्थे मङ्गले वारे चतुर्थे मङ्गले वारे चतुर्थे मङ्गले वारे सुन्दरीभिः प्रपूजिता सुन्दरीभिर्प्रपूजिता सुन्दरीभिर्प्रपूजिता இது ஆகாத இடத்துல எஃப் சவுண்ட் வரும் அடுத்து பா இருக்கிறதுனால சுந்தரிபிஹ் பிரபூஜிதா सुन्दरीभिः प्रपूजिता सुन्दरीभिः प्रपूजिता திருத்தீயே பூஜிதா பத்ரா மங்களேன நிருபேண மூன்றாவதாக முதல்ல சிவனால் பூஜிக்கப்பட்டாள் இரண்டாவதாக மங்கள கிரகம் அதாவது செவ்வாய் பகவான் அவரால் பூஜிக்கப்பட்டார் திருத்தீயே மூன்றாவதாக இந்த அம்பிகை பத்ரா தேவி பத்ரானா மங்களமானவள் அப்படின்னு அர்த்தம் பத்ராங்கிற வார்த்தைக்கே மங்களம்னு தான் பத்ர சிவ மங்கள இதெல்லாம் சாமிய பதங்கள் ஒரே அர்த்தம் இருக்கக்கூடிய பர்யாய பதங்கள் அப்போ பத்ரா மங்களா சிவா இதெல்லாம் அம்பாளோட பேர் அப்போ பத்ரா தேவி இங்க கேரளால பத்ரா தேவின்னு அம்பாள் எல்லா இடத்துலயும் இருக்கா பத்ரகாளிய பத்ரா தேவின்னு சொல்றாங்க அந்த தேவி
எல்லா இடத்துலயும் இங்க கூட பக்கத்துல கலவர்த்தலை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த அம்பாள் ரொம்ப அழகா எழுந்தருளி இருக்கா. அந்த தேவிக்கு பத்ரா தேவி அப்படின்னு பேர். பத்ரானா மங்களமானவள் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவதாக இந்த மங்கள சண்டிகா தேவியை மங்களங்கிற ராஜா பூஜை பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். அவர் மனு வம்சத்தில் வந்தவர் அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அடுத்து சதுர்த்தே மங்களே வாரே சுந்தரீபிகி பிரபூஜிதா, அழகான பெண்களால் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை அன்று நான்காவதா இம்மம்பாள் அந்த பெண்களால் பூஜிக்கப்பட்ட தேவ ஸ்திரீகளா இருக்கட்டும் இல்ல மனுஷ ஸ்திரீகளா இருக்கட்டும், அழகான சுந்தரினா ஸ்திரீகள், பொதுவா அழகான ஸ்திரீகள், தேவ ஸ்திரீகள், மனுஷ ஸ்திரீகள் எல்லாராலையும் மங்களவாரத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை அன்று பூஜிக்கப்படுகிறாள். தேவாள் மனுஷால் மட்டும் இல்ல, எல்லாரும் எல்லா ஸ்திரீகளும் அம்பாளை பூஜை பண்ணுவாங்க. அதுதான் சொல்றாங்க. அடுத்தது 13th ஸ்லோகம். அனுராதாஜி கேளா, லலிதாஜி சொல்லுவோம். பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைஹி. இந்த இடத்துல மங்களாகாங்ஷி நரைஹி அப்படிங்கிற வரைக்கும் ஒரு வார்த்தையா இருக்கு. அதனால ஃபுல் சென்டென்ஸே சொல்றேன். பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைஹி மங்கள சண்டிகா. பஞ்சமே மங்களாகாங்ஷி நரை 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 மங்கள சண்டிகா. மங்கள சண்டிகான்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம், நரைஹி அப்படின்னு பிரிச்சுக்கலாம், இல்லாட்டா நரைர் மங்கள சண்டிகான்னு சேர்த்து சொல்லலாம். பிரிச்சு சொல்லும் போது பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைஹி மங்கள சண்டிகா அப்படி சொல்லலாம். அது கொஞ்சம் ராமம் வராம இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா சேர்த்து பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைர் மங்கள சண்டிகா அப்படி சேர்த்து சொல்லிடலாம். இருரா சொல்லிடலாம் அந்த விசர்க்கத்தை. பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைர் மங்கள சண்டிகா. பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைர் மங்கள சண்டிகா. பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைர் மங்கள சண்டிகா. பூஜிதா பிரதி விஸ்வேஷு விஸ்வேஷ பூஜிதா சதா. பூஜிதா பிரதி விஸ்வேஷு விஸ்வேஷ விஸ்வேஷ பூஜிதா சனா சதா சதா. பூஜிதா பிரதி விஸ்வேஷு விஸ்வேஷ பூஜிதா சதா. பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைஹி, அஞ்சாவதாக யாருக்கெல்லாம் மங்களம் வேண்டுமோ அந்த நரர்களால், அந்த மனிதர்களால். காங்ஷினா மங்களாகாங்ஷினா மங்களம் விரும்புபவர்கள், மங்களம் வேண்டுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஐந்தாவதாக பஞ்சமே மங்களாகாங்ஷி நரைஹி, மங்களத்தை விரும்பும் நரர்களால் இந்த மங்கள சண்டிகா தேவியானவள் பூஜிதா பூஜிக்கப்பட்டாள். பிரதி விஸ்வேஷு, விஸ்வம் அப்படின்னு சொன்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். பிரதி விஸ்வேஷுனா ஒவ்வொரு உலகத்திலும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே எடுத்துக்கலாம், இல்ல ஒவ்வொரு குரூப்புகளிலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமா ஒவ்வொரு விஸ்வங்கள்ல உலகங்கள், ஒவ்வொரு குரூப்ல ஒவ்வொரு உலகங்கள்ல ஒவ்வொரு குரூப் இருக்கா இல்லையா. இங்க பூலோகத்துல மனுஷா குரூப் இருக்கும், அதுக்கு மேல புவஸ்வ லோகங்கள்லாம் தேவர்கள் இருக்கா, பித்ருக்கள் இருக்கா, ரிஷிகள் இருக்கா, அவ எல்லாரும் பூஜிக்கிறார்கள். பூஜிதா பிரதி விஸ்வேஷம், ஒவ்வொரு உலகத்திலும். இது மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு, பல அண்ட கட்டாகங்கள் நிறைய இருக்கு. அது எல்லா விஸ்வங்களிலும், விஸ்வம்னா உலகம், புவனங்கள், எல்லா புவனங்களிலும் விஸ்வேஷ பூஜிதா. விஸ்வேஷன்னா யாரு? சிவபெருமான்லையா. அந்த சிவபெருமானால் பூஜிக்கப்பட்ட இந்த தேவி என்ன பண்றா? எல்லாரும் இந்த தேவிய பூஜை பண்றா. இப்ப முதல்ல சிவன் பூஜை பண்ணினார் இந்த சர்வமங்களா தேவிய, இரண்டாவதாக சபாய் கிரகத்தால, மூன்றாவதாக ராஜாவான மங்களங்கிறவனால, நாலாவதாக சுவாசினிகள், பொதுவா சுமங்கலிகள், சுந்தரிங்கிற வார்த்தைக்கு வியாக்கியானம் சுவாசினி, கல்யாணம் ஆன பெண்கள், அவளை சுவாசினின்னு சொல்றோம். சுமங்கலிகள், சுமங்கலி பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, அது சுவாசினி பூஜைன்னு சொல்றோம். அந்த சுவாசினிகளால நான்காவது பூஜை பண்ணப்படுகிறாள். ஐந்தாவது யாருக்கெல்லாம் மங்களம் வேணுமோ, மங்களத்தை விரும்பக்கூடிய, காங்ஷினா விரும்புபவர்கள், மங்களம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாராலும் பூஜிக்கப்படுகிறாள். யாரே? சிவனாலே பூஜிக்கப்பட்ட அந்த தேவி விஸ்வேஷ. விஸ்வேஷங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், மற்ற விஸ்வங்களுக்கெல்லாம் ஈஸ்வரர்கள். பொதுவா விஸ்வேஷன்னா சிவனை குறிக்கும், விஸ்வநாதரை குறிக்கும். ஆனா விஸ்வேஷா அப்படின்னா இந்த பூமிக்கு யார் ராஜாவோ அவன். அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு ராஜா யாரு? இந்திரன். அசுரர்களுக்கு ஒரு ராஜா இருப்பார், நாகங்களுக்கு ஒரு ராஜா இருப்பார், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ராஜா இருப்பா இல்லையா. அந்த விஸ்வேஷ பூஜிக்கும், அந்த விஸ்வேஷன்,
அந்த விஸ்வத்துக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடியவராலேயும் பூஜிக்கப்படுகிறாள். எப்ப பூஜிக்கப்படுகிறாள்? சதா பூஜிதா, எப்பொழுதும் பூஜிக்கப்படுகிறாள். அதான் அடுத்த ஸ்லோகம் சுபாக சொல்லுவோம். தத சர்வத்ர சம்பூஜ்யா ततः सर्वत्र सम्पूज्या ततः सर्वत्र सम्पूज्या बभूव परमेश्वरी बभूव परमेश्वरी बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव देवैश्च मुनिभिश्चैव देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मनुभिर्मुने 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 அந்த இடத்துல மாணவைகி மனுபிகி அப்படி இல்லையா தமிழ்ல, அது ரெண்டையும் இரு போட்டுக்கலாம். இதுதான் அடுத்து மா வர்றதுனால மாணவைர் மனுபிர் முனே அப்படி மாணவைர் மனுபிர் முனே मानवैर्मनुभिर्मुने मानवैर्मनुभिर्मुने ततः सर्वत्र सम्पूज्या बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मनुभिर्मुने ततः सर्वत्र सम्पूज्या बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मनुभिर्मुने उत्तमम्. அடுத்தது பிரியாஜி வாங்கி சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் சொல்லிடணும் ஒரு நிமிஷம். ததஹானா இவ்வாறு, அப்புறம் அதுக்கப்புறமாக சர்வத்திய சம்பூஜ்யா பபூவ, எல்லா இடங்களிலும் பூஜிக்கப்படுபவளாக ஆனாள் பரமேஸ்வரியான இந்த மங்களச்சண்டி தேவி. தேவஸ்ட முனிபிஸ்ட, தேவர்களாலும் முனிவர்களாலும் மாணவிகி மனிதர்களாலும் மனுபிகி, மனிதர்களுக்கெல்லாம் ராஜா யாருன்னா மனுங்கிறவர்கள், அந்த மனுவாலும் அந்த மனுக்களாலும் மனுபிகின மனுக்கள், நிறைய மனுக்கள், 14 மனு இருக்கா, அந்த மனுக்களாலும் பூஜிக்கப்படுகிறாள். முனே அப்படின்னா இங்க நாரதரை கூப்பிடுறாங்க. முனே மகாவிஷ்ணு தானே சொல்றாரு இத. நாரதரை பார்த்து ஹே முனே ததஹா, இவ்வாறாக சர்வத்திர சம்பூஜ்யா, எல்லா இடங்களிலும் பூஜிக்கப்படுபவளாக பபூவ ஆனாள். யாரு? இந்த பரமேஸ்வரியான மங்கள சண்டிகை. தேவைஷ்ட முனிபிஷ்டைவ மாணவைகி மனுபிகி, தேவர்களாலும் முனிவர்களாலும் மாணவர்கள், அதாவது மாணவர்கள்னா மனிதர்கள், மாணவகன மனுவை சார்ந்தவர்கள் யாரோ அவளுக்கு மாணவன் பேர். மனுவிடமிருந்து வந்தவர்கள் தான் மாணவர்கள், மனிதர்கள். அப்புறம் மனு, இவர்கள் எல்லாவராலும் அம்பிகை பூஜிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 15th ஸ்லோகம் பூர்த்தியானது இந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்லோகத்தோட பிரியாஜி வாங்க சொல்லுவோம். தேவ்யாஸ்ட மங்கள ஸ்தோத்திரம் தேவ்யாஸ்ட மங்கள ஸ்தோத்திரம். ரெண்டு டைம் ரிப்பீட் பண்ணுமா சார்? ரெண்டு தடவை சொல்லுங்க. ஓகே. தேவ்யாஸ்ட மங்கள ஸ்தோத்திரம் தேவ்யாஸ்ட மங்கள சாரி யஸ்ருணோதி சமாஹிதஹ யஸ்ருணோதி சமாஹிதஹ யஸ்ருணோதி சமாஹிதஹ தன்மங்களம் பவேத்தஸ்ய தன்மங்களம் பவேத்தஸ்ய தன்மங்களம் பவேத்தஸ்ய ந பவேத் ததமங்களம் ந பவேத் ததமங்களம் ந பவேத் ததமங்களம். உத்தமம். வர்ததே புத்திர பௌத்ரைஷ்ச வர்ததே புத்திர பௌத்ரைஷ்ச வர்ததே புத்திர பௌத்ரைஷ்ச மங்களம் ச தினே தினே மங்களம் ச தினே தினே மங்களம் ச தினே தினே. ஃபுல்லா சொல்லுவோம் இந்த ஸ்லோகத்தை. தேவ்யாஸ்ட மங்கள ஸ்தோத்ரம் யஸ்ருணோதி சமாஹிதஹ தன்மங்களம் பவேத்தஸ்ய ந பவேத் ததமங்களம் வர்ததே புத்திர பௌத்ரைஷ்ச மங்களம் ச தினே தினே. தேவ்யாஸ்ட மங்கள ஸ்தோத்ரம் யஸ்ருணோதி சமாஹிதஹ தன்மங்கள பவேத்தஸ்ய ந பவேத் ததமங்களம் வர்ததே புத்திர பௌத்ரஸ்ய மங்களம் ச தினே தினே. இன்னொரு டைம் சொல்லவா சார்?
இன்னொரு தடவை சொல்லுங்க. देव्याश्रमङ्गलस्तोत्रं यः शृणोति समाहितः तन्मङ्गलं भवेत् तस्य न भवेत् तदमङ्गलं वर्धते पुत्रपौत्रश्च मङ्गलं च दिने दिने. சூப்பர். இந்த தேவியினுடைய மங்கள ஸ்தோத்திரம், தேவியாக ச, தேவியினுடைய மங்கள ஸ்தோத்திரம், இதுக்கு பேரு மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை யஹா ஸ்ருணோதி சமாஹிதஹ, சமாஹிதஹனா மனசு சமாதானத்தோட ரிலாக்ஸ்டா, மனசுல வேற எதையும் போட்டு சிந்தனை பண்ணிட்டு குழப்பிண்டு இல்லாம வேற எந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஃபுல் போக்கஸோட யார் ஒருத்தர் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கிறாளோ அதுதான் பலஸ்ருதி சொல்லியிருக்கு. சொல்றவாளை விட கேட்கிறவாளுக்கு நிறைய பலன் அப்படி சொல்லியிருக்கு. யஸ் ஸ்ருணோதி சமாஹிதஹ, யார் ஒருத்தர் ரிலாக்ஸ்டா மொத்த கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாம இதை கேட்கிறாளோ அவளுக்கு தன் மங்களம் பவேத்தஸ்ய, அவளுக்கு மங்களம் உண்டாகும், எல்லா மங்களங்களும் கிடைக்கும். ந பவேத்து தது அமங்கலம், அவளுக்கு அமங்கலமே ஒரு காலம் உண்டாகாது. வர்த்ததே புத்திர பௌத்திரைஷ்ட, அவர்கள் புத்திரன் பௌத்திரன், அதாவது புத்திரன்னா மகன், பௌத்திரன்னா பேரன் அப்படின்னு நிறைய சந்ததிகளோடு தினே தினே மங்களம், ஒவ்வொரு நாளும் அவ ஹாப்பியா தான் இருக்கா. ஒவ்வொரு நாளும் ஆஸ்பீஷியஸ் டேவா இருக்கும். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு போனா போதும், காலையில எழுந்திருந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னனும், சொல்ல முடியாதவா கேட்டா கூட அப்படி கேட்டுட்டாலே எல்லா மங்களங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்தோத்திரத்துக்கு பலஸ்ருதி. இந்த ஸ்தோத்திரம் திரிபுராசுர சம்ஹார காலத்தில் பரமசிவனார் பண்ணின மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம். இத பாராயணம் பண்ணினா சகல மங்களங்களும் உண்டாகும், சந்ததி உண்டாகும். அதை சொல்லிட்டா முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்து போன கிளாஸ்லயே கல்யாணம் ஆகாதவாள் இது ஜபம் பண்ணினா நல்ல கல்யாணம் நடக்கும் அப்படிங்கறதுதான் இதோட பலஸ்ருதின்னு பார்த்தாச்சு. இப்ப இந்த ஸ்தோத்திரம் பூர்த்தி பண்ணியாச்சு. அடியன் ஒரு தடவை ஃபுல்லா இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றேன். நீங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டு நீங்களும் கூடவே பாராயணம் பண்ண முடியறவா பண்ணுவோம், பண்ணணும். எல்லாம் நீங்க இப்ப கத்துக்கிறதுனால நீங்க ஃபுல்லா பண்ணுவோம். மத சமயம் நீங்க பாராயணம் பண்ணி ஆத்துல இருக்கிறவாளெல்லாம் கேட்க வைங்க, அவளையும் பாராயணம் பண்ண சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் இது. இப்ப ஃபுல்லா ஒரு தடவை அடியேன்னு சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க, கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து. தேவீம் ஷோடச வர்ஷீயாம் சஸ்வத் சுஸ்திர யௌவனாம் பிம்போஷ்டீம் சுததீம் சுத்தாம் சரத் பத்ம நிபானனாம் ஸ்வேத சம்பக வர்ணாபாம் சுனீலோத்பலலோச்சனாம் ஜகத்தாத்ரீம் ச தாத்ரீம் ச சர்வேभ्यः सर्व संपदाम् संसार सागरे घोरे ज्योतिरूपां सदा भजे देव्याश्च ध्यानमित्येव एवं स्तवनं श्रूयतां मुने। महादेव उवाच रक्ष रक्ष जगन्मातः देवी मंगलचंडिके हारिके विपदां राशेः हर्षमंगलकारिके हर्षमंगलदक्षे च हर्षमंगलदायिके शुभे मंगलदक्षे च शुभे मंगलचंडिके मंगले मंगलार्हे च सर्वमंगलमंगले सदा मंगलदे देवी सर्वेषां मंगलालये पूज्ये मंगलवारे च मंगलाभीष्ट देवते पूज्ये मंगलभूपस्य मनुवंशस्य संततम् मंगलाधिष्ठातृदेवी मंगलानां च मंगले संसार मंगलाधारे मोक्ष मंगलदायिनी सारे च मंगलाधारे पारे च सर्वकर्मणां प्रतिमंगलवाहिने च पूज्ये मंगलसुखप्रदे स्तोत्रेणानि शंभुश्च स्तुत्वा मंगलचंडिकां प्रतिमंगलवारे च पूजां दत्त्वा शिवः प्रथमे पूजिता देवी शिवे देवी शिवेन सर्वमंगला
द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च तृतीये पूजिता भद्रा मङ्गलेन नृपेण च चतुर्थे मङ्गले वारे सुन्दरीभिः प्रपूजिता पंचमे मङ्गलाकाङ्क्षि नरैः मङ्गलचण्डिका पूजिता प्रति विश्वेषु विश्वेश पूजिता सदा ततः सर्वत्र सम्पूज्या बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मनुभिर्मुनिः देव्याश्च मङ्गलस्तोत्रम् यशृणोति समाहितः तन्मङ्गलम् भवेत् तस्य न भवेत् तदमङ्गलम् वर्धते पुत्रपौत्रैश्च मङ्गलम् च दिने दिने इति श्रीमङ्गलचण्डिका स्तोत्रम् சம்பூர்ணம். ராதேகிருஷ்ணா, இதோட மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம்ங்கிறது பூர்த்தி ஆகுது. அடுத்தது இருக்கிறது லக்ஷ்மி பூஜை அப்படின்னு கொடுத்திருக்கா. இது தீபாவளி சமயத்திலயோ இல்ல வரலட்சுமி பூஜை சமயத்திலயோ இந்த இந்த முறையில நம்ம ஆத்துல பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் இது என்ன ஜஸ்ட் இதுல வர்றதுனால இதையும் நான் சொல்லிடுறேன். இது பாராயணமா நான் சொல்லல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுவா சொல்றேன். லக்ஷ்மி தேவிய பூஜை பண்ற எப்படி பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கா. நமக்கு ஆச்சமனம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆஸ் யூஸ்வல் அதெல்லாம் பண்ணி சுக்லாம்பரம் ஸ்லோகம், அப்புறம் பிராணாயாமம் புருஷாளுக்கு இது, அதுக்கப்புறமா சங்கல்பம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் பிடிச்சு பூஜை பண்றது. வரலட்சுமி பூஜையில நீங்க எல்லாம் பண்ணிப்பேன். கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அப்படின்னு பிள்ளையார பூஜை பண்றது. அவருக்கு ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்த்தியம், ஆச்சமனீயம், ஸ்நானம், அதுக்கப்புறமா ஸ்நானத்துக்கு அப்புறம் ஆச்சமனீயம், உபவீதம், அக்ஷதைகள், புஷ்பங்கள் அதெல்லாம் போட்டு பூஜை பண்றோம் பிள்ளையார. அது எப்படி? சுமுகாய மகா, அழகான முகத்தை உடையவருக்கு நமஸ்காரம், ஒரு தந்தத்தை உடையவருக்கு நமஸ்காரம், ஏகதந்தாய நமஹா, கபிலாய நமஹா, அவரோட கலர் அழகான ஒரு வர்ணம், கபில வர்ணத்துல இருக்கார் இல்லையா அந்த கலர். கஜகர்ணகாய நமஹா, காது யானை போன்ற காது, பெரிய காது. லம்போதரர், பெரிய வயிறை உடையவர். விகடர், விக்னராஜர், விக்னங்களை கொடுக்கறதுனாலயே அவருக்கு விகடர்னு பேரு. வித்தியாசமான ரூபத்துல இருக்கிறதுனாலே அவருக்கு விகடர்னு பேரு. விக்னங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கார். அவருக்கு மேல ஒரு நாயக்கன் கிடையாது, அதனால விநாயகன் அப்படின்னு நாமம். தூமகேது அப்படின்னு அவருக்கு நாமம். இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாமம், பிள்ளையாரோட நாமங்களை சொல்லி நமஹா நமஹான்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கணாத்தியக்ஷாய நமஹா, பாலச்சந்திராய நமஹா, கஜானனாய நமஹா, வக்ரதுண்டாய நமஹா, சூபகர்ணாய நமஹா, ஹேரம்பாய நமஹா, ஸ்கந்தபூர்வஜாய நமஹா அப்படின்னு புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்றோம். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு என்ன பண்ணணும்? நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா, அது சொல்றாங்க. கதலி பழம், க்ஷீரம், இதெல்லாம் வாழைப்பழம், பால் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தாம்பூலம், பூகி பல சமாயுக்தம் அப்படின்னா பாக்கு, பூகி பழம்னா பாக்கு, நாகவல்லினா வெத்தலை. நம்ம எப்பவும் சொல்ற ஸ்லோகம், பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலை பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் அப்படின்னு சொல்றோமே. அதுக்கு என்ன அர்த்தம்? பூகி பழம்னா பாக்கு, கமுகு, அந்த பாக்கும் நாகவல்லி. பூகி பழம், பழம்னா என்ன? வாழைப்பழம். வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் சமாயுக்தம். நாகவல்லி தலை, நாகவல்லின்னா வெத்தலை, அந்த தளம் இலைகள் அது இருக்கு. அப்புறம் என்ன? கற்பூர சூர்ண சம்யுக்தம், கற்பூர சூர்ணம், கற்பூர அப்படின்னா பச்சை கற்பூர சூர்ணம் அந்த தாம்பூலத்துல வச்சு போட்டுக்கிறாதியா, அது எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றோம். அப்புறம் கற்பூர தீபாராதனை. அப்ப ஸ்தோத்திரம், நமஸ்காரார்ப்பணம். என்ன ஸ்தோத்திரம்? வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஹே வக்ரதுண்டா, நம்ம தந்தம் உடஞ்சிருக்காரு இல்லையா, ஒரு தந்தத்தோட இருக்காரு இல்லையா, மகாகாய பெரிய திருமேனியோட இருக்காரு. சூரிய கோட்டி சமப்பிரப, கோடி சூரியனுக்கு சமானமான தேஜஸ் உடையவரா இருக்காரு. அந்த பிள்ளையார் நமஸ்காரம் பண்றோம். எனக்கு அபிக்னம் குரு, விக்னம் இல்லாம பண்ணு. மே தேவா, ஹே தேவா, சர்வ காரியேஷு எல்லா காரியங்களையும்
எப்பொழுதும் எனக்கு தடைகள் வராம என்னை காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்றோம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை எதுக்காக பண்றோம்னு சொல்றாங்க சங்கல்பத்துல. மகாலட்சுமியினுடைய பிரசாதத்தினால ஆயுகு ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியத்தான், அது அந்த ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காகவும், தீர்க்க சௌமங்கல்யம் கிடைக்கிறதுக்காகவும், புத்திர பௌத்திர அபிவிருத்தி ஏற்படுறதுக்காகவும் மகாலட்சுமி பூஜையும், அதுக்கப்புறம் அதோட அங்கமாக கலச பூஜையும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கலசத்துல கந்த புஷ்ப அக்ஷதம், கந்தம்னா சந்தனம், புஷ்பம் அக்ஷதை, இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ண கலசத்தை. மகாலட்சுமி பொதுவா கலசத்துல ஆவாகனம் பண்ணி பூஜிக்கிறது தானே வழக்கம். வரலட்சுமி பூஜையை போலாம் கலசத்துலதான் ஆவாகனம் பண்றோம். அது இல்லாம பொதுவா இந்த கலச பூஜைங்கிறது எது குறிக்கிறதுனா, நம்ம பண்ற பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா, பூஜை பண்றதுக்கு வச்சுருக்கிற பஞ்சபாத்திரம், அதை பூஜிக்கு அதுக்கு சந்திர குங்குமம் வச்சு புஷ்பம் அக்ஷதை எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகம். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறதுனால சொல்றேன், பாராயண விஷயம் இல்லை இது. நீங்க பூஜை பண்றச்சே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்றேன். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதா மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதாக குக்ஷௌ து சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ரிக்வேதோ யஜுர்வேதா வேதா சாமவேதோபேதர்மணா அங்கைஸ்து சகிதா சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாக. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கலசம் இருக்கு இல்லையா, அதாவது பஞ்சபாத்திரம், அதோட முகே, அதோட வாயில விஷ்ணு இருக்கா, அதோட கழுத்துல ருத்ரன் இருக்கா, அதோட அடிப்பகுதியில பிரம்மா இருக்கா. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒரு கலசத்துக்குள்ள இருக்கா. அதுக்கு நடுபாகத்துல மாத்ருகணாகனா யாரு? பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, நாரசிங்கி முதலான தேவிகள், மாத்ரு கணங்கள், அவா எல்லாரும் இருக்கிறார்கள். மாத்ருகணாக ஸ்மிருதாக, அவளை எல்லாத்தையும் நினைச்சுக்கணும், அவ எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி மனசுல தியானிச்சுக்கணும். அப்புறம் என்ன, குக்ஷவுது, குக்ஷின்னா அதோட பயிர், அதாவது அதுக்குள்ள அந்த கலசம் சொம்பு இருக்கே, பஞ்சபாத்திரம் இருக்கே, அதுக்குள்ள சாகராக சர்வே, எல்லா சாகரம் எல்லா கடல்களும் இருக்கு. சப்த தீபானா 7 தீவுகள், 7 கான்டினென்ட்ஸ்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லி, அந்த 7 கான்டினென்ட்ஸ் சப்த தீபத்தோடு, 7 தீபம்னா பொதுவா தீவுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா 7 தீவா தானே இருக்கு, கடல்ல தானே தனித்தனி தீவுகளா இருக்கு. அந்த சப்த தீபங்களோட இருக்கக்கூடிய வசுந்தரா பூமாதேவி, அந்த பூமாதேவி எங்க இருக்காளா, அந்த கலசத்துக்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட சங்கல்பம். தெரியலையே அப்படின்னு கேட்கக்கூடாது, இது எல்லாமே நம்மளோட சங்கல்பம். அங்க இருக்கா அப்படிங்கிறது சங்கல்பம். அப்ப அதை அப்படியே நம்ம மனசுல இமேஜின் பண்ணணும். அதோட வாயில விஷ்ணு இருக்கிற மாதிரியும், கழுத்துல ருத்ரன் இருக்கிற மாதிரியும், அதோட அடியில பிரம்மா இருக்கிற மாதிரியும், அதோட நடுபாகத்துல மாத்திருகணங்கள் 8 பேரும் அப்படி உட்கார்ந்து இருக்கிறதையும், அதுக்கு உள்ள குக்ஷினா வயிறுன்னு அர்த்தம். இங்க கலசத்தோட வயிறுனா என்ன, இன்டர்னல் சைட்ல சப்த சமுத்திரங்களோட சப்த தீவுகளோட அந்த பூமாதேவி இருக்கிறதாகவும் நம்ம மனசுல இமேஜின் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்றா, அங்கைஷ்ட சகிதா சர்வே கலசாம்பு சமாஸ்ரிதாக, என்னென்ன வேதாங்கங்களோடு சேர்ந்து 4 வேதங்கள், ரிக்வேதோ யஜுர்வேதா சாமவேதோ அதர்வணா, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம், இதுக்கு அங்கங்கள் இருக்க 6 அங்கங்கள். 4 வேதம் 6 அங்கம் ஆனாய் போற்றி அப்படிங்கிறார். 6 அங்கங்கள் என்னென்ன, சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ், கல்பம், இது 6 வேதாங்கங்கள், வேதத்தின் அங்கங்கள். சிக்ஷா அப்படின்னாக்கா எழுத்துக்களை பத்தி சொல்றது, வியாக்கரணம்னா கிராமர், நிருக்தம் சாஸ்திரம், அது ஒரு சாஸ்திரம். அப்புறம் ஜோதிஷ சாஸ்திரம், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ் அப்படின்னா அந்த ஸ்லோகங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அனுஷ்டு சந்தஸ் இருக்கு. காயத்ரி மந்திரம் காயத்ரிங்கிற சந்தஸ் இருக்கு, அது சந்தஸ். அந்த எந்தெந்த அக்ஷரங்களோட முறை எப்படி அமைஞ்சிருக்கு அந்த ஸ்லோகத்துலங்கிறது சந்தஸ். அப்புறம் என்ன, கல்பம், இதெல்லாம் 6 அங்கங்கள். அப்ப அங்கைஸ்த சகிதா சர்வே கலசாம்பு சமாஷம், இதெல்லாம் எங்க இருக்கான், இந்த ஜலத்துல இருக்கான்.
அப்ப நம்ம பஞ்சபாத்திரத்துல இருக்க ஜலமே என்னன்னா 4 வேதங்கள் 6 அங்கங்கள் எல்லாம் இருக்கு உள்ள. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஸ்லோகம், கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படிங்கிற 7 நதிகளும் இந்த ஜலத்தில் சாநித்தியத்தோடு எழுந்துள்ளட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டோ. அந்த ஜலத்தை நம்ம மேலையும் புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம், பூஜா வஸ்துக்கள் மேலையும் புரோக்ஷணம் பண்ணுகின்றோம். அடுத்தது அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகங்கள் அம்பாளை பத்தி, மகாலட்சுமி மேல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சஹஸ்ரதள பத்மஸ்தே கர்ணிகாவாசினீம் பராம் சரத் பார்வண கோகிந்தோ பிரபா முஷ்டிகராம் கராம் சதேஜசா பிரஜ்வலந்தீம் சுகதிருஷ்யாம் மனோகராம் பிரதப்த காஞ்சன நிப சோபாம் மூர்த்திமதீம் சதீம் ரத்னபூஷண பூஷாட்யாம் சோபிதாம் பீதவாசசாம் ஈஷத்ஹாஸ்யாம் பிரசன்னாஸ்யாம் சஸ்வத் சுஸ்திர யௌவனாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம் ச மகாலட்சுமி மகம் பஜே. இது மகாலட்சுமியோட தியான ஸ்லோகம். இது நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். ஆனா இப்ப அதோட அர்த்தம்லாம் சொல்லி இந்த லட்சுமி பூஜை ஃபுல்லா நான் எப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட அர்த்தம் சொல்றேன். சஹஸ்ரதள பத்மஸ்த கர்ணிகா வாசினி பராம். 1000 இதழ் தாமரையில கர்ணிகா, அதோட நடுவுல அந்த தாமரை பூக்கு நடுவுல எல்லோ கலர்ல இருக்கும் பார்த்தேளா, அது மேல மகாலட்சுமி வாசம் பண்றாளாம். சஹஸ்ரதள பத்மஸ்த கர்ணிகா வாசினி பராம், ரொம்ப உயர்ந்தவள். சரத்பார்வண கோடிந்தோ பிரபா முஷ்டிகராம் பராம். கோடிக்கணக்கான இந்து, அதாவது சந்திரன், சரத்காலத்துல இருக்கக்கூடிய சந்திரன், கோடி சந்திரன் வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பிரபா முஷ்டிகராம், பிரபை உடையவள் அந்த தேவி மகாலட்சுமி. எப்படி இருக்கா? தாமரை நடுவுல இருக்கா, கோட்டி சந்திரன் போல குளிர்ச்சியை தரக்கூடியவளா, ஜொலிக்கக்கூடியவளா இருக்கா. ஸ்வதேஜசா பிரஜ்வலந்தி, தன்னுடைய ஒளியினால ஜொலிக்கக்கூடியவளாயும், சுகதிருஷ்யாம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாயும், பார்த்தாலே நமக்கு சுகமா இருக்கு. மனோகரா, மனசை அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகை உடையவள். பிரதப்த காஞ்சன நிப சோபாம். பிரதப்த காஞ்சனம்னா அப்படி உருக்கி விட்ட பொண்ணு சொல்லுவா இல்லையா, உருக்கின தங்கம், இப்படி எரிஞ்சுன்னு இருக்கிற தங்கம் எப்படி ஜொலிக்கும் அது மாதிரி ஒரு சோபையோட இருக்காள். மூர்த்திமதி, ரொம்ப அழகா இருக்கா. சதி, பதிவிரதையா இருக்கா. ரத்ன பூஷண பூஷாத்யம், ரத்னங்களாலான பூஷணங்கள், அந்த ஹாரம், கட்டகம், கேயுரம், கட்டி சூத்திரம் எல்லாம் போட்டு இருக்கா. ஆபரணங்கள், பூஷணங்கள்லாம் போட்டு இருக்கா. பீத்தவாசசா சோபிதாம், மஞ்சள் நிறத்துல வஸ்திரம் கட்டியிருக்காள். ஈஷத் ஹாஸ்யாம், ரொம்ப அழகா சிரிக்கிறாள். புன்னகை பூக்கக்கூடிய முகத்தோடு இருக்காள். பிரசன்னாஸ்யாம், சிரிச்ச அழகான முகத்தோட இருக்காள். சஸ்வத் சுஸ்திர யௌவனம், எப்பவும் யௌவனத்தோடையே இருக்கா. அப்படி சர்வ சம்பத் பிரதாத்ரி, எல்லா சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய பிரதாத்ரி, கொடுப்பவளான மகாலட்சுமியை பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் ஸ்லோகம், தியான ஸ்லோகம். அப்புறம் அந்த பிம்பத்திலேயோ இல்ல தீப ஜோதியிலையோ இல்ல கும்பத்திலேயோ மகாலட்சுமியை தியானிக்கிறோம், ஆவாகனம் பண்றோம், ஆசனம் கொடுக்கிறோம். தப்த காஞ்சன வர்ணாபம் முக்தாமணி பூஷிதம் அமலம் கமலம் திவ்யம் ஆசனம் பிரதிகிரகியதாம். தங்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய கலரோட இருக்கக்கூடிய ஆசனம், அது எப்படி இருக்கா, முத்தால நல்லா பூஷிக்கப்பட்டு அமலமான சுத்தமான கமலம், தாமரை வடிவத்தில் இருக்கக்கூடிய திவ்யமான ஆசனத்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். கங்காதி தீர்த்த சம்பூதம் கந்த புஷ்பாதி விருத்தம் பாத்தியம் ததாமியகம் தேவி கிரகாணாசு நமஸ்துதே. கங்கா தீர்த்தம் இருக்கான் இதுல, இந்த பாத்தியத்துல. பாத்தியம்னா கால அலந்திக்கிறதுக்கு ஜலம். கந்த புஷ்பம், கந்தம், சந்தனம், வாசனை பொடி, புஷ்பம், இதெல்லாம் சேர்த்து இருக்கு இந்த பாத்தியம். இதெல்லாம் சேர்த்து உன்னோட திருவடியில சமர்ப்பணம் பண்றேன், பாத பூஜை, அதான் பாத்தியம். அதை கொடுக்கறேன், ஏத்துக்கோமா சீக்கிரமா, உனக்கு நமஸ்காரம். அஷ்டகந்த சமாயுக்தம் ஸ்வர்ணபாத்திர பிரபூரித்தம் அர்க்யம் கிரகாண மத்தம் மகாலட்சுமியை நமஸ்துதே. ஹே மகாலட்சுமியே, உனக்கு நமஸ்காரம். 8 வாசனா திரவியங்கள்லாம் கலந்து தங்க பாத்திரத்துல நிரம்பி வச்சிருக்கக்கூடிய ஜலத்தால கை அலம்பிக்கிறதுக்கு உனக்கு ஜலம் கொடுக்கிறேன், அர்க்யம் ஏத்துக்கோ. சர்வலோகஸ்ய யா சக்தி பிரம்ம விஷ்ணுவாதிபிஹி ஸ்துதா ததாமி ஆச்சமனம் தஸ்யை மகாலட்சுமியை மனோகரம். பிரம்மா விஷ்ணு முதலானவர்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவள், எல்லா உலகங்களுக்கும் யார் ஒருத்தி சக்தியா இருக்காளோ
அந்த மகாலட்சுமி தேவிக்கு ஆச்சமனத்தை கொடுக்கிறேன். ஆச்சமனம்னா பொதுவா வாயலம்பிக்கிற தண்ணின்னு சொல்றோம், நான் ஆச்சமனம் பண்ற ஜலம் அதை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்தது ஸ்நானம். மந்தாகின்யாக சமானிதைஹி ஹேமாம்போருக வாசிதைஹி ஸ்நானம் குருஷ்வ தேவேஷி சலிலைஷ்ட சுகந்திபிகி. கங்கையில இருந்து கொண்டு வந்த ஜலமா, ரொம்ப அழகான தாமரை மலர்கள்லாம் எந்த ஜலத்துல பூத்துதோ அந்த ஜலமா இந்த ஜலம். அந்த ஜலத்தால் நீ ஸ்நானம் பண்ணு. குருஷ்வ தேவேஷி, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கக்கூடிய ஹே மகாலட்சுமியே, ரொம்ப சலிலங்கள் அழகழகான சலிலம் ஜலம், இந்த ஜலத்தாலையும் சுகந்திபிகி சுகந்தத்தினாலையும் நீ ஸ்நானம் பண்ணு அப்படி ஸ்நானம் சமர்ப்பயாமி. அடுத்து வஸ்திரம். திவ்யாம்பரம் நூதனம் ஹி க்ஷளமம் தீயமானம் மகாதேவி கிரகான ஜெகதாம்பிகே. இது எல்லாமே இப்படி ஒவ்வொரு ஷோடச உபச்சாரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இதுல பண்றா. அதுக்கப்புறம் 108 நாமங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னீங்கன்னா இதுவே தனி கிளாஸா போயிடும். ஒரே ஒரு நிமிஷம். நிறைய பெரிய இது மகாலட்சுமி பூஜை தனியா கொடுத்துட்டா, இருந்தாலும் யதாசக்தி முடியறத நான் சொல்றேன். திவ்யாம்பரம் நூதனம் ஹி க்ஷௌமம்னு வரணும். அந்த இடத்துல க்ஷௌம தியுதி அப்படி வரணும். அது முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு விட்டு போயிட்டு க்ஷௌம தியுதி மனோகரம் தீயமானம் மகாதேவி கிரகான ஜெகதம்பிகே. திவ்யமான அம்பரம், புது வஸ்திரம், க்ஷௌமம் தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரம், அதை நான் கொடுக்கிறேன், அதை நீ தரித்துக்கொள் அப்படின்னு வஸ்திரத்தை கொடுக்கிறோம். அடுத்து கந்தம். கந்தம்னா சந்தனம். ஸ்ரீகண்டாவிருசம் கற்பூர மிருகனாபிசமன்விதம் விலேபனம் கிரகானாசு நமோஸ்து பக்தவத்சலே. கஸ்தூரி இருக்காம், அதுக்கப்புறம் ஸ்ரீகண்டம் அப்படிங்கிற ஒரு இது, அகரு, கல்பூரம், இது பச்சை கல்பூரம், இதெல்லாம் சேர்த்த அழகான சந்தனத்தை கொடுக்கிறேன் ஹே பக்தவத்சலே, இதை ஏத்துக்கோ. சிந்தூரம் ரக்தவர்ணம் சிந்தூர திலகப்பிரியே பக்தியா தத்தம் மயா தேவி குங்குமம் பிரதிகிரியதான். குங்குமம் கொடுக்குறோம், சிந்தூரம் தான் குங்குமம். அது இங்க வச்சுக்கிறதுனால, இந்த தலை வகுட்டுல வச்சுக்கிறதுனால சிந்தூரம். ரத்த வர்ணம் அப்படி ரத்த சிவப்பு கலர்ல மெரூன் கலர்ல இருக்கு சிந்தூர திலகம். அது பிரியே, அதை ரொம்பவும் அதுக்கு அதை ரொம்ப பிரியமா வச்சுக்கக்கூடிய அம்பாளே, பக்தியோட நான் என்னால் கொடுக்கப்பட்ட இந்த குங்குமத்தை நீ ஏற்றுக்கொள். ஸ்வபாவ சுந்தராங்காயை நானா தேவாஸ்ரயே சுபே பூஷணாதி விசித்திராணி கல்பயாம் எமராட்சிதே. சுவாவத்திலேயே அந்த சுந்தரமான திருமேனிய உடையவளே, எல்லா தேவர்களாலையும் ஆசிரியக்கப்படுபவளே, ரொம்ப மங்களமானவளே, பூஷணங்கள்லாம் உனக்கு கொடுக்கிறேன், அதி விசித்திரமான அழகழகான பூஷணங்கள்லாம் கொடுக்கிறேன். கல்பயாமி, அதெல்லாம் நான் மனசுல தியானிச்சு உனக்கு கொடுக்கிறேன், அதெல்லாம் ஏத்துக்கோ. மந்தார பாரிஜாதாப்ஜைஹி கேதகி உத்பல பாடலைஹி புஷ்பமாலாம் பிரயச்சாமி கிரகாணத்துவம் சுரேஸ்வரி. மந்தாரம், பாரிஜாதம், தாமரை மலர், கேதகி, தாழம்பூ, உட்பலங்கிற பூ, பாட்டலங்கிற பூ, இந்த மாதிரி இந்த மாலைகளால், இந்த புஷ்பங்களால மாலை உனக்கு சாதனை, இதை ஏற்றுக்கொள். அப்புறம் அம்பாளோட ஒவ்வொரு அங்கமாக பூஜிக்கிறோம். சபலாயை நமக பாதௌ பூஜையாமி, சஞ்சலாயை நமக வில்பௌ பூஜையாமி, கமலாயை நமக கட்டிம் பூஜையாமி, காத்யாயின்யை நமக நாபிம் பூஜயாமி, ஜகன்மாத்ரை நமக ஜठरं பூஜயாமி, விஸ்வவல்லபாயை நமக வக்ஷவ் பூஜயாமி, கமலவாசின்யை நமக புஜௌ பூஜயாமி, பத்மவதனாயை நமக முகம் பூஜயாமி, நீலாயதாக்ஷியை நமக அக்ஷினி பூஜயாமி, ஸ்ரீயை நமக சிரப் பூஜயாமி, சர்வமங்களாயை நமக சர்வாண்யங்காணி பூஜயாமி. ஹே சபலா தேவியே, உன்னோட பாதங்களை பூஜிக்கிறேன். சஞ்சலம், மகாலட்சுமி எப்பவுமே ஒவ்வொரு இடத்த விட்டு இடமா மாறிட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்ட உன்னுடைய கணுகால்களை பூஜை பண்றேன். கமலா தேவியினுடைய இடுப்பை பூஜை பண்றேன். காத்யாயினி தேவியினுடைய நாபியை பூஜை பண்றேன். ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய உன்னுடைய வயிற்றை பூஜிக்கிறேன். விஸ்வத்துக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடிய உன்னுடைய வக்ஷஸ்தலங்களை பூஜை பண்றேன். கமலவாசினியா இருக்கக்கூடிய உன்னுடைய புஜங்களை பூஜிக்கிறேன். பத்மம் போன்ற திருமுகத்தை உடைய உன்னுடைய முகத்தை பூஜிக்கிறேன். நீலாயதம், நீலத்தாமரை போன்ற கண்களை உடைய உன்னுடைய கண்களை பூஜிக்கிறேன். ஸ்ரீயான உன்னுடைய சிரத்தை பூஜிக்கிறேன். சர்வ மங்களா தேவியா இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லா அங்கங்களையும் பூஜிக்கிறேன்னு சொல்றோம். அப்புறம் அஷ்ட திக்குகள்ல அஷ்ட சித்திகள் இருக்கு. அனிமா, மஹிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷிதா, வஷிதா. இது 8 சித்திகளும் 8 திக்குல இருக்கா.
அந்த 8 திக்குல இருக்கிற 8 சித்திகளை பூஜை பண்ணி 8 லட்சுமிகள் ஆதிலட்சுமி, வித்யாலட்சுமி, சௌபாகியலட்சுமி, அமிர்தலட்சுமி, காமலட்சுமி, சத்யலட்சுமி, போகலட்சுமி, யோகலட்சுமிங்கிற 8 லட்சுமிகளை பூஜை பண்ணி அடுத்தது அர்ச்சனை 108 நாமங்கள். நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு தடவை அர்ச்சனையா சொல்லிடுறேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுவோம். பிரகிருத்யை நமஹ, விக்ருத்யை நமஹ, வித்யாயை நமஹ, சர்வபூதஹித பிரதாயை நமஹ, ஸ்ரத்தாயை நமஹ, விபூத்யை நமஹ, சுரப்யை நமஹ, பரமாத்மிகாயை நமஹ, வாச்சை நமஹ, பத்மாலயாயை நமஹ, பத்மாயை நமஹ, ஸ்ரீ நமஹ, ஸ்வாஹாயை நமஹ, ஸ்வதாயை நமஹ, சுதாயை நமஹ, தன்யாயை நமஹ, हिरण्मयै नमः, लक्ष्म्यै नमः, नित्यपुष्टायै नमः, विभावर्यै नमः, आदित्यै नमः, आदित्यै नमः, दीप्तायै नमः, वसुधायै नमः, वसुधारिण्यै नमः, कमलायै नमः, कान्तायै नमः, कामाक्ष्यै नमः, क्षीरोदसंभवायै नमः, अनुग्रहप्रदायै नमः, बुद्ध्यै नमः, अनघायै नमः, हरिवल्लभायै नमः, अशोकायै नमः, अमृतायै नमः, दीप्तायै नमः, लोकशोकविनाशिन्यै नमः, धर्मनिलयायै नमः, करुणायै नमः, लोकमात्रे नमः, पद्मप्रियायै नमः, पद्महस्तायै नमः, पद्माक्ष्यै नमः, पद्मसुन्दर्यै नमः, पद्मोद्भवायै नमः, पद्ममुख्यै नमः, पद्मनाभप्रियायै नमः, रमायै नमः, पद्ममालाधरायै नमः, देव्यै नमः, पद्मिन्यै नमः, पद्मगन्धिन्यै नमः, पुण्यगन्धायै नमः, सुप्रसन्नायै नमः, प्रसादाभिमुख्यै नमः, प्रभायै नमः, चंद्रवदनायै नमः, चंद्रायै नमः, चंद्रसहोदर्यै नमः, चतुर्भुजायै नमः, चंद्ररूपायै नमः, इंदिरायै नमः, इंदुशीतलायै नमः, आक्लामजनन्यै नमः, पुष्ट्यै नमः, शिवायै नमः, शिवकर्यै नमः, सत्यै नमः, विमलायै नमः, विश्वजनन्यै नमः, तुष्ट्यै नमः, दारिद्र्यनाशिन्यै नमः, कीर्तिपुष्करिण्यै नमः, शान्तायै नमः, शुक्लमाल्याम्बरायै नमः, श्रियै नमः, बिल्वनिलयायै नमः, वरारोहायै नमः, यशस्विन्यै नमः, वसुन्धरायै नमः, उदारांगायै नमः, हरिण्यै नमः, हेममालिन्यै नमः, धनधान्यकर्यै नमः, सिद्ध्यै नमः, स्त्रैण सौम्यायै नमः, शुभप्रदायै नमः, नृपवेश्मगदानन्दायै नमः, वरलक्ष्म्यै नमः, वसुप्रदायै नमः, शुभायै नमः, हिरण्य प्राकारायै नमः, समुद्रतनयायै नमः, जयायै नमः, मंगलायै नमः, देव्यै नमः, विष्णुवक्षस्थलस्थितायै नमः, विष्णुपत्न्यै नमः, प्रसन्नाक्ष्यै नमः, नारायण समाश्रितायै नमः, दारिद्र्यध्वंसिन्यै नमः, देव्यै नमः, सर्वोपद्रवमालिन्यै नमः, नवदुर्गायै नमः, महाकाल्यै नमः, ब्रह्म विष्णु शिवात्मिकायै नमः, त्रिकालज्ञानसम्पन्नायै नमः, भुवनेश्वर्यै नमः, श्री वरलक्ष्म्यै नमः, श्री धनलक्ष्म्यै नमः, श्री धान्यलक्ष्म्यै नमः, श्री गृहलक्ष्म्यै नमः, स्वर्णलक्ष्म्यै नमः, धैर्यलक्ष्म्यै नमः, विजयलक्ष्म्यै नमः, संपदलक्ष्म्यै नमः, श्री महालक्ष्मी नमः, सौभाग्यलक्ष्म्यै नमः என்று அம்பாளை அர்ச்சனை பண்றோம். அடுத்ததாக தூபம். இதெல்லாம் ஒவ்வொரு உபச்சாரம். அம்பாளே நம்மாவுக்கு எழுந்துருவா அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் ஒண்ணுன்னா பண்றோம். அடுத்து தூபம். वनस्पति रसोत्पन्नः गन्धाढ्यः सुमनोहरः आग्रेयः सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम्. வனஸ்பதினா காட்டுல இருக்கக்கூடிய மருந்து மூலிகைகள், அதோட ரசத்துல இருந்து வந்ததுதான் இந்த தூபமா. ரொம்ப வாசனையோட இருக்கு, ரொம்ப மனோகரமா இருக்கு. இதெல்லாம் தேவர்கள் எல்லாரும் அர்ப்பணம் பண்ற தூபத்தை ஏத்துக்கிறவங்களே, நீ இந்த தூபத்தை ஏத்துக்கோ. कार्पासवर्ति संयुक्तं गृधयुक्तं मनोहरं तमोनाशकरं दीपं गृहाण परमेश्वरी. कार्पासம்னா காட்டன், பஞ்சு, பஞ்சுனால ஆன வர்த்தி. வர்த்திங்கிறது திரிய சொல்றான். பஞ்சு திரி இருக்கிறதும் கிருதயுக்தம் நெய்யோட இருக்கிறதுமான அந்த ஏக தீபம் காமிப்போம் இல்லையா, மனோகரமான அந்த தமோநாசகரம் இருட்டை விளக்கக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றுக்கொள். அடுத்ததா நைவேத்தியம் பண்றோம். நைவேத்தியம் கிருஹ்யதாம் தேவி பக்ஷ்ய போஜ்ய சமன்விதம் ஷட்ரசைரன்விதம் திவ்யம் மகாலட்சுமி நமோஸ்துதே. நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள், இத சாப்பிடுமா. போஜ்ய சமன்விதம், ரொம்ப அழகா இருக்கு, நிறைய டேஸ்டான பக்ஷணங்கள்லாம் இருக்கு. 6 ரசங்கள், 6 சுவைகளும் இருக்கு. 6 சுவைகள் என்ன? இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, உப்பு, அப்புறம் என்ன, துவர்ப்பு. இந்த 6 ரசங்களோடையும் இருக்கக்கூடிய மகா நைவேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ற ஹே மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம்.
அடுத்தது நாரிகேள கண்டத்வயம், கதலி பழம், வாழைப்பழம், ரெண்டு துண்டாக்கப்பட்ட தேங்காய், இதெல்லாம் நைவேத்தியம் பண்றோம். அப்புறம் நைவேத்தியத்துக்கு அப்புறம் ஆச்சமனியம். அப்புறம் தாம்பூலம் முன்னாடியே சொன்ன ஸ்லோகம் தான். பூகி பல சமாயுக்தம் நாகவள்ளி தளயுக்தம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். நீராஜனம் சுமாங்கல்யம் கற்பூரேண சமன்விதம் கிருஹான பரையா புத்தியா ஹ்யர்த்திதம் தே மகேஸ்வரி. நீராஜனம் தீபாராதனம், சுமாங்கல்யம் ரொம்ப சிறந்தது, மங்களகரமானது தீபாராதனை. அதனாலதான் தீபாராதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்பூரேன சமன்விதம், கற்பூர ஹாரதி. கிருஹான பரையா பக்தியா சமர்ப்பிதம், பராபக்தியோட என்னால அர்ப்பிக்கப்பட்ட இந்த தீபாராதனை நீராஜனத்தை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்றேன்னா, இது எல்லா பூஜைக்குமே, அம்பாள் மேல இருக்கிற எல்லா பூஜைக்குமே இந்த ஸ்லோகங்களை காமனா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு டிவைஸா சொல்லிட்டு வரேன். அடுத்து யானி காணிச்ச பாப்பாணி, எப்பவும் சொல்ற ஸ்லோகங்கள் தான் இதெல்லாம். ஆனா அதோட அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சும்மா மெட்டீரியலா அந்த ஸ்லோகத்தை சும்மா ஒரு மெஷின் மாதிரி சொல்லாம அர்த்தத்தை உணர்ந்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். மாணிக்க வாசகர் கூட சொல்றாரு இல்லையா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த அர்த்தம் தெரியலையா, தேடணும். அதுதான் யானி காணிச்ச பாப்பாணி ஜென்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யத்தி பிரதட்சிண பதே பதே. ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு பிரதட்சிணம் பண்ணும் போதும், இந்த ஜென்மத்திலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மங்களிலும் ஜென்மாந்தர கிருதானி யானி காணி பாப்பாணி தானி தானி வினஷ்யந்தி பதே பதே. ஒவ்வொரு அடியும் பகவானை நோக்கி நம்ம பிரதட்சணம் பண்ணும்போது ஒவ்வொரு பாப்பமா எல்லா பாப்பங்களும் அழியது. அதுதான் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீயே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்களங்களையும் சிறந்தவளே, மங்களஸ்வரூபினியே, எல்லா பொருளையும் கொடுக்கக்கூடியவளே, சரணாகதி பண்ணுவதற்கு உகந்தவளே, 3 கண்களை உடையவளே, ஹே தேவி, நாராயணனுடைய பத்னியான மகாலட்சுமி உனக்கு நமஸ்காரம். இல்ல நாராயண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவி உனக்கு நமஸ்காரம். பிரதட்சிண நமஸ்காரம் சமர்ப்பயாமி, பிரதட்சிணங்கள் நமஸ்காரங்கள் எல்லாம் உனக்கு பண்றேன். சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கியேஸ்வரி ஏவமே காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். இந்த 2 ஸ்லோகங்களும் ஏற்கனவே சப்த ஸ்லோகில நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் தான். எல்லா ஆபத்துக்களையும் அழிக்கக்கூடியவளே, 3 லோகங்களுடைய எல்லா ஆபத்துக்களையும் அழிக்கக்கூடியவளே, 3 லோகத்துக்கும் ஈஸ்வரியே, இதே மாதிரி எங்களுக்கு ஆபத்துக்களும் எதிரிகளும் வரும்போது அது எல்லாத்தையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு தேவர்கள் பண்ணின ஸ்தோத்திரம் இது. அடுத்ததாக அர்க்ய பிரதானம். மகாலட்சுமிக்கு அர்க்யம் விடுறது அப்படின்னு ஒரு முறை அதான் இங்க சொல்றா. க்ஷீரோதாரண சம்பூதே கார்த்தஸ்வர சமப்பிரபே இதமர்க்கியம் பிரதாசியாமி சுப்ரீதா வரதா பவ. மகாலட்சுமிக்கு அர்க்யம் சமர்ப்பணம் பண்றோம். அந்த பார்க்கடல்ல தோன்றினவனே, தங்கம் போன்ற திருமேனி உடையவனே, உனக்கு அர்க்யம் சமர்ப்பிக்கிறோம். நீ சுப்ரீதையாகவும் வரதையாகவும், பிரீத்தையாகவும் வரத்தை கொடுப்பவளாகவும் ஆவாயாக இருப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அர்க்யத்தை சமர்ப்பணம் பண்றோம். அனேனார்க்ய பிரதானேன மகாலட்சுமி பிரியதாம். இந்த அர்க்ய பிரதானத்தினால மகாலட்சுமி சந்தோஷப்படட்டும். அப்புறம் என்ன பண்றோம், இத சொல்லி பண்ணி வச்ச பிராமணோத்தமருக்கு நம்ம தட்சிணை கொடுக்கறது. ஹிரண்ய கர்ப்பகண்டஸ்தம் ஹேம பீஜம் விபாவஸ்தோகம் அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயச்சமே அப்படின்னு சொல்லிட்டும் அதை கொடுக்கறோம் பிராமணனுக்கு. அப்புறம் தாம்பூலம் கொடுக்கறது. இதெல்லாம் தான் மகாலட்சுமி பூஜையினுடைய அங்கங்கள். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பூஜையுமே, மகாலட்சுமி பூஜைன்னு கிடையாது, எல்லா பூஜைக்குமே பேசிக் இந்த விஷயம். அந்த கவுண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆசனம், முதல்ல தியானம், ஃபர்ஸ்ட் தியானம், 2வது ஆசனம் பார்த்துட்டே வாங்குவோம், 2வதா ஆசனம், 2வது ஆவாகனம். இங்க சொல்றா இல்லையா, தியாயாமி ஆவாகனம், தியானம் ஆவாகனம். ஆவாகனம்னா இந்த பிம்பத்துக்குள்ள அம்பாளை கொண்டு உட்காந்து வைக்கிறதுக்கு பேர் ஆவாகனம். 3வது ஆசனம், 4வது பாத்தியம், 5வது அர்க்யம், 6வது ஆச்சமனியம், 7வது ஸ்நானம், 8வது வஸ்திரம், 9வது கந்தம், 10வது குங்குமம், ஆபரணம் 11, 12 புஷ்பம்,
புஷ்பம்ங்கிறது இங்க பூஜை, புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணி தானே பூஜை பண்ணும். 12வது புஷ்பம். அடுத்தது அதுதான் இந்த அர்ச்சனை ஃபுல்லா. அப்புறம் தூபம், தீபம் 14, நைவேத்தியம் 15, தாம்பூலம் 16, நீராஜனம் 16. 16 உபச்சாரங்கள் வரும் ஆக்சுவலா. தாம்பூலம், நீராஜனம், தீபம், நீராஜனம் ரெண்டையும் ஒன்னா சேர்க்கலாம், இதுல ஏதாவது ஒண்ணு ஒன்னா சேர்க்கலாம். இப்படி 16 உபச்சாரங்கள் 16. அதுதான் ஷோடசோபச்சார பூஜா அப்படின்னு சொல்றோம். அத இங்க அம்பாளுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவுட்லைனை நம்ம பார்த்தோம். இதுல சொல்லி தரதுன்னா இந்த ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு, தியான ஸ்லோகம் ஒன்னே ஒண்ணு மகாலட்சுமி மேல. அது ஒண்ணு வேணா நம்ம சொல்லலாம், சொல்லி தர மாதிரி இதுவும் இந்த சம்ஸ்கிருதத்திலயும் இல்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை யாராவது ஒருத்தர் வாங்கி சொல்லுவோம். யார் சொல்றேன்? விஜயலட்சுமி மாமி சொல்றீங்களா? கொஞ்சம் வேலை பண்ணிட்டே கேக்குறேன்ப்பா நான் இன்னைக்கு. நோ ப்ராப்ளம் மாமி. இப்பதான் குழந்தைகள் கிளம்பின அப்புறம் ஆன் பண்ணேன், கொஞ்சம் வேலை பண்ணிட்டே கேட்டேன். ஸ்ரீவித்யா மாமி சொல்றீங்களா? இல்லாட்டா சுபா அக்கா சொல்றீங்களா? சொல்றேன். ராதேகிருஷ்ணா. சஹஸ்ரதள பத்மஸ்த சகஸ்ரதள பத்மஸ்த சகஸ்ரதள பத்மஸ்த கர்ணிகா வாசினீம் பராம் கர்ணிகாவாசினீம் பராம் கர்ணிகாவாசினீம் பராம் சரத் பார்வண கோடீந்து சரத் பார்வண கோட்டீந்து சரத் பார்வண கோட்டீந்து பிரபா முஷ்டிகராம் பராம் பிரபா முஷ்டிகராம் பராம் பிரபா முஷ்டிகராம் பராம் ஸ்வதேஜசா பிரஜ்வலந்தீம் ஸ்வதேஜசா பிரஜ்வலந்தீம் ஸ்வதேஜசா பிரஜ்வலந்தீம் சுகதிருஷ்யாம் மனோஹராம் சுகதிருஷ்யாம் மனோஹராம் சுகதிருஷ்யாம் மனோஹராம் பிரதப்த காஞ்சன நிப பிரதப்த காஞ்சன நிப பிரதப்த காஞ்சன நிப சோபாம் மூர்த்திமதீம் சதீம் शोभां मूर्तिमदीं सदीं शोभां मूर्तिमदीं सदीं रत्नभूषण भूषाढ्याम् रत्नभूषणभूषाट्यां रत्नभूषणभूषाट्यां शोभितां पीतवाससा शोभितां पीतवाससा शोभितां पीतवाससा ईषद्हास्यां प्रसन्नास्याम् ईषद्हास्यां प्रसन्नास्याम् ईषद्हास्यां प्रसन्नास्याम् शश्वत्सुस्थिरयौवनाम् 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 सर्वसम्पत्प्रदात्रीं च सर्वसम्पत्प्रदात्री च सर्वसम्पत्प्रदात्रीं च महालक्ष्मीम् अहं भजे महालक्ष्मीम् अहं भजे महालक्ष्मीम् अहं भजे ஒரு தடவை ஃபுல்லா சொல்லலாம். சஹஸ்ரதள பத்மஸ்த கர்ணிகா வாசினி பராம் சரத் பார்வண கோட்டீந்து பிரபா முஷ்டிகராம் பராம். இந்த ரெண்டு வரியும் சொல்லுவோம். सहस्रदल पद्मस्ता कर्णिका वासिनीं परां सरत्पार्वण कोटीन्तु प्रभा मुष्टिगरां परां स्वतेजसा प्रज्वलन्तीं सुखदृश्यां मनोहरां प्रतप्त काञ्चन निभ शोभां मूर्तिमतीं सतीं स्वतेजसा प्रज्वलन्तीं सुखदृश्यां मनोहरां प्रदप्त काञ्चन निभ शोभां मूर्तिमतीं सतीं रत्नभूषण भूषाढ्यां शोभितां पीतवाससा ईषद्हास्यां प्रसन्नास्यां शश्वत्सुस्थिरयौवनां सर्वसम्पत्प्रदात्रीं च महालक्ष्मीम् अहं भजे.
रत्नभूषणभूषाट्यां शोभितां पीतवाससा ईषत् हास्यां प्रसन्नास्यां शश्वत्सुस्थिरयौवनां सर्वसम्पत्प्रदात्रीं च महालक्ष्मीम् अहं भजे. உத்தமம். ராதிகிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம். ராதேகிருஷ்ணன். இந்த மகாலட்சுமி பூஜை வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். மேல ஆக்சுவலி இனிமேதான் ஃபுல்லா தேவி பாகவதத்துல இருக்கிற ஸ்தோத்திரங்கள்லாம் ஒவ்வொன்னா வரப்போகுது. இந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஆக்சுவலா தேவி பாகவதத்துல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் இது இந்த தேவி பாகவதத்துல எங்க வருதுன்னு கொடுத்துருக்கா. தேவி பாகவதம் 9வது, மேக்சிமம் இதெல்லாம் 9வது ஸ்கந்தத்துல வர்றதுதான். நவம ஸ்கந்தம் 42வது அத்தியாயத்துல வருது. அது மகாலட்சுமி மேல இருக்கிற ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சரஸ்வதி மேல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது பார்க்க போறோம். அந்த சரஸ்வதி ஸ்தோத்திரம் 9வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்துல இருக்கு. அப்புறம் காமதேனு தேவி இருக்கா இல்லையா, அந்த காமதேனு மேல இருக்கிற ஸ்தோத்திரம் அதுவும் இதுல வருது. நம்ம தேவி பாகவதத்துலதான் வருது. அதுக்கப்புறம் அது எங்க வருதுன்னா 9வது ஸ்கந்தம் 49வது அத்தியாயத்துல வருது. ஒவ்வொன்றையும் அந்த கான்டெக்ட் எல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் துளசி ஸ்தோத்திரம், மானசா தேவி, இந்த மாதிரி எல்லா தேவிகளோட ஸ்தோத்திரமும் இதுல பார்த்தோம் இல்லையா இண்டெக்ஸ்ல, அந்த எல்லா ஸ்தோத்திரமும் பார்ப்போம். இது வரைக்கும் மகாலட்சுமி பூஜை வரைக்கும் ஆயிருக்கு. மகாலட்சுமி பூஜா விதானம் இது. லட்சுமி அஷ்டோத்திரமும் இதுலயே நம்ம பார்த்தாச்சு. மகாலட்சுமி ஸ்தோத்திரம்ல இருந்து இனிமே வரக்கூடிய எல்லா ஸ்தோத்திரங்களுமே 22 வரைக்கும் திரும்ப. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நாள் நடத்துவோம். அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்தோத்திரம். ஸோ இந்த புஸ்தகம் நீங்க இது பிடிஎஃபா வச்சு ஃபாலோ பண்ணிட்டாலும் ஓகே, இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாலும் ஓகே. எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு குரூப்ல சொல்றோம். நான் இனிமே கொஞ்சம் அடுத்தடுத்து கிளாஸஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். இது கொஞ்சம் தான் இருக்கு, எல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்தோத்திரங்கள் தான். அதனால இது பூர்த்தி பண்ற வரைக்கும் கிளாஸஸ் எப்போன்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ண முடியாதவா யூடியூப்ல கேட்டுக்கோங்க, அப்லோட் பண்ணிடுவோம் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா. ரொம்ப ராதே கிருஷ்ணா. மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம் போன தரம் ஸ்டார்ட் பண்ணல, அது முடிச்சிட்டேல இன்னைக்கு? இன்னைக்கு அது பூர்த்தி பண்ணியாச்சு. அதோட லிங்க் அனுப்புறேன் மாமி குரூப்ல. ஓ அச்சா, சரி. மகாலட்சுமி பூஜா விதானம் அதுக்கப்புறம் இப்போ சொல்லியாச்சு. மகாலட்சுமி இ புக்ல இருக்கு. ஆமா, அந்த பிடிஎஃப்ல ஃபுல்லா இருக்கு, எல்லா ஸ்தோத்திரமுமே இருக்கு. மங்கள சண்டிகா ஸ்தோத்திரமும் ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அது 15 16 இருந்தது, அப்பவே எழுதி வச்சுருக்கேன். அது ஏன்னா 1/2 மணி எனக்கு அந்த கிளாஸ்ல போயிடுது. ஓகேப்பா, தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராம் ராம் ராம்.